ஸோ நம்ம கடைசியாக ரவுட்டர் ஹப்லாம் பார்த்துருப்போம். ஸோ ரவுட்டர் பார்க்கல, சுவிட்சஸ் அந்த ஹப்பு பார்த்துருப்போம். அதுக்கான எக்ஸசைஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தது பார்க்க போகிறது கேபிள். ஸோ நெட்வொர்க் டிவைசஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் தான் இந்த கேபிள். ஸோ நம்ம இங்கே என்ன டைப் ஆஃப் கேபிள்லாம் யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுற கேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இப்போது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? ஸோ கேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான். இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டிங் எண்ட்லேருந்து ரிசீவிங் எண்டுக்கு அந்த சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். இப்போ அவங்க வந்து ஒரு 500 Gbps சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரிசீவிங் எண்டில் 500 Gbps போய் சேராது. சம் லாஸஸ் இருக்கும் இடையில. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்னலாக அனுப்புவாங்க. ஸோ ப்ளஸ் தான் அனுப்புவாங்க. அது வந்து சேரும்போது நமக்கு கொஞ்சம் டிவியேட்லாம் ஆகிட்டு அந்த லாஸ்லாம் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து சேரும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம 3 டைப் ஆஃப் கேபிளை யூஸ் பண்ணுறோம். அதில் லேனுக்குள்ளே யூஸ் பண்ணுறது, அதாவது லேன் அப்படின்னா அதாவது இன்டோர் நெட்வொர்க்குக்கு, ஒரு பில்டிங்க்கோ இல்லை ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள். இப்போது உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா, உங்களோட நெட்வொர்க்கு உங்களுடைய பிசியில் அதுதான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் ட்விஸ்டட் பேர் கேபிள் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள்னு சொல்லுவோம். இதில் எதுக்காக இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கும் இதில். ஸோ 4 பேர்னா 8 இண்டிவிஜுவல் கேபிள் இருக்கும், இண்டிவிஜுவல் ஒயர் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் 4 பேரில் ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் கோடிங் இருக்கும். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆரஞ்சு இருக்கும், ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்சு, க்ரீனு ஒயிட் க்ரீன், ப்ரௌனில் ப்ரௌன் ஒயிட் ப்ரௌன். ஸோ இதுதான் அதனுடைய பேராக இருக்கும். ஸோ இதை எப்படி க்ரீன் பண்ணுறதுலாம் அடுத்து பார்ப்போம். அதை நம்ம சிலபஸில் உண்டு, அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம அதிகபட்சம் எவ்வளோ சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணலாம், எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வரைக்கும் நம்ம எவ்வளோ Gbps எவ்வளோ ஸ்பீடு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 Mbpsலேருந்து 16 Gbps வரைக்கும். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக அவ்வளோ பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பண்ணுறது கிடையாது. இப்போ நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 Gbps வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறோம். என்னோடய இன்புட்டே வந்து 2 Gbps. அது மூலயமா நம்ம சர்வர் ரவுட்டர் இதெல்லாம் தாண்டி வரும்போது நம்மளுடைய எண்டு டிவைஸுக்கு வந்து கிடைக்கும்போது எவ்வளோ கிடைக்குன்னா அதிகபட்சம் ஒரு 600-700 Mbps வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இன்டோர் அதே மாதிரி ஒரு சிங்கிள் பில்டிங் சிங்கிள் ஏரியா லேனுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது இவ்வளோ ஸ்பீடு நமக்கு மேக்ஸிமம் கிடைக்காது. அவங்க சொல்லியிருக்கிறது படி பார்த்தீங்கன்னா 16 Mbps 16 Gbps ப்ராக்டிக்கலி பாசிபிள். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் அவ்வளோத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ 1 Gbps மேலே போச்சுனாலே நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா சிக்னல் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கொடுக்குற இன்புட்டு லாஸஸ் கம்மியாக உங்களுக்கு சரியான அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் போகணும். ஸோ அடுத்தது கோஆக்சியல் கேபிள். கோஆக்சியல் கேபிளை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் டிவிக்கு நம்ம கேபிள் கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ண கனெக்ஷன் தான் இந்த கோஆக்சியல் கேபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்விஸ்டட் பேர் கேபிள் மாதிரி 8 ஒயர் இருக்காது. ஒரே ஒரு காப்பர் ஒயர் மட்டும் சென்டர் பொசிஷனில் இருக்கும். அதை சுற்றி ஒயிட் கலரில் ஒரு இன்சுலேஷன், அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் இருக்காது, அதுக்கு முன்னாடி ஒரு ஒயர் மெஷ்ஷு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒயர் மெஷ்ஷுக்கு அப்புறம் பிளாக் கலரில் ஒரு ஷீத்து, ஸோ ஒரு இன்சுலேஷன் அவுட்டர் இன்சுலேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். முதல்ல கரெக்டாக அந்த கேபிளை காப்பர் கண்டக்டர் மட்டும் கனெக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த ஒயர் மெஷ்ஷை கனெக்ட் பண்ணோம். ஸோ அது கனெக்டரும் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 10 Mbpsலேருந்து 1 Gbps. ஆனால் இது ஹை டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி பாசிபிளாக இருந்தது. 10 வருஷம் முன்னாடி நம்ம இந்த கவர்மெண்ட் கேபிள் டிவிலாம் கொடுக்கும்போது அது பாசிபிளாக இருந்தது.
சொல்லுங்கள் சார். ஆமாம், பாஸ்வேர்டா? சரிங்க, நான் அனுப்புகிறேன். எத்தனை டைப் அடுத்து என்எஸ்டிசி 18 அதுதான் எத்தனை டைப் அடுத்து ஏக்கு ஸ்மால் தான். எத்தனை டைப் அடுத்து ஸ்மால் தான். அப்போ என்ன பண்ணுறீங்க ஆச்சியா? இதை போட்டேன் தப்பாக இருக்கா? அப்போ அதுதான் டேட் பண்ணது, அது தப்பாக இருக்காங்க. சரி கரெக்டாக இருந்துச்சா? சரிப்பா கவனி. இப்போ நம்ம அந்த காலத்தில் நம்ம கேபிள் கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ண அந்த கேபிள் தான் இந்த கோஆக்சியல் கேபிள். அந்த கேபிள் டிவி கொடுக்கும்போது அந்த செட்டாப் பாக்ஸ் கூட நீங்கள் நெட்வொர்க்கும் சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஸ்பீட்லாம் கிடைக்காது. 1 Gbpsலாம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ 30 Mbps, 50 Mbps, 100 Mbps இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலாக இவ்வளோ ஸ்பீடு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்ம ட்விஸ்டர் பேர் கேபிளை விட கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் இதில் 10 Mbpsலேருந்து 1 Gbpsன்னு கொடுத்துருப்பாங்க. 1 Gbpsலாம் இதில் பாசிபிள் ப்ராக்டிக்கலாக கிடையாது. ஸோ இருக்கிறதுலே நம்ம ஹை எஃபிஷியன்ட் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் தான் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 Gbps வரைக்கும் உங்களோட டேட்டா சென்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா சென்டர்லாம் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 100% ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் இருக்கும். அங்கே இந்த மாதிரி ட்விஸ்டர் பேர் கேபிள்லாம் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா இதோட ஸ்பீடு அதிகபட்சம் 16 Gbps தான். டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் ஸ்பீடே 1 Gbps இருக்கும். மினிமம் ஸ்பீடே 1 Gbps. ஸோ அதனால் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் அந்த ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு இப்போ வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக அதான் யூஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கும் இங்கே ஜியோ ஃபைபர் ஆப்டிக் கேபிளாக தான் வருது. ஓகேவா? ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிளை பொறுத்த வரைக்கும் எந்த வித மெட்டல்ஸும் இருக்காது. அதுக்குள்ளே கேபிளுக்குள்ளே மெட்டலே இருக்காது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபைபர் தான் இருக்கும். ஸோ அதிலே வந்து சிங்கிள் மோடு ஃபைபர், மல்டி மோடு ஃபைபர், அதாவது சிங்கிள் கோர் ஃபைபர், மல்டி கோர் ஃபைபர்னு இருக்குது. ஸோ டைப்பு, அதோடைய டைப்பு. ஸோ அந்த உங்களுக்கு எந்த மாதிரி சிக்னல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சிங்கிள் மோட் ஃபைபரா மல்டி கோர் ஃபைபராங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லாஸஸே கிடையாது. மெட்டல் இல்லாதனால ஹீட் லாஸோ எலக்ட்ரோமேக்னட்டிக் லாஸோ இதில் இருக்காது. கொடுக்குற சிக்னல் 100% இல்லைனா கூட 99% உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இதுவே நீங்கள் கோஆக்சியல் கேபிளோ ட்விஸ்டர் பேர் கேபிளோ யூஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல ஹீட் லாஸ் இருக்கும். ஹீட் ஆகும் கேபிள் மெட்டலாக இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் எவாப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன், இதில் ஏதாவது ஒரு பவர் சப்ளை இருந்ததுன்னா அந்த பவர் சப்ளையில் இருக்கிற எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் இந்த கேபிளையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் இதில் இருக்காது. இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி. ஓகேவா? மற்ற கேபிளை விட மற்ற கேபிள் ஒரு மீட்டர் 100 ரூபா இருக்குது அப்படின்னா இது ஒரு மீட்டர் 300 ரூபா இருக்கும். ஸோ கேபிளோட ரேட்டு ரொம்ப அதிகம். இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக நீங்கள் உடைச்சிட முடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப பெண்டிங்லாம் பண்ணிங்கன்னா கேபிள் உடஞ்சிடும். இதே நீங்கள் கோஆக்சியல் கேபிளோ ட்விஸ்டர் பேர் கேபிளோ யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் அதை தவிர லாஸஸ், அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷனால் ப்ராப்ளம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது அந்த கேபிளுக்குள்ளே எப்படி இருக்கும் இப்போ நம்ம அதை ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். கேபிளை நம்ம கிரிம்பிங் பண்ணி உனக்கு காட்டுறேன். நீங்களே கிரிம்பிங் பண்ணுறீங்க. இந்த RJ45 ஜாக் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த RJ45 ஜாக்குன்னு சொல்லுவோம். இந்த RJ45 ஜாக்கில் நீங்களே இது மாதிரி கிரிம்பிங் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் கையில் கொடுத்து ஒரு 4-5 பேராக நீங்களாக அதை பண்ணி எனக்கு அவுட்புட் காட்ட போகிறீங்க. ஓகேவா? அதை பண்ணிடலாம்.
ஸோ இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், இன்னொன்று ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். ரெண்டுமே எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர்னா இதுதான் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். இதில் எந்த ஷீல்டும் இருக்காது. ஷீல்ட்னா மெட்டல் கவரிங் இருக்காது. இதில் ஏதாவது மெட்டல் கவரிங் இருக்கா? ஈஸியாக பெண்ட் பண்ண முடியும். இதில் உள்ள பார்த்தீங்கன்னா 6, 8, 4 பேர் ஒயர் இருக்குது. அது வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் இன்சுலேஷன் தான். கிரே கலர் தான் இருக்குமானலாம் கிடையாது. நான் ஃபோட்டோவில் காட்டுவேன், ப்ளூ கலரில் கூட இருக்கலாம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிரே, அதாவது CAT 6 கேபிள். இது வந்து CAT 6 கேட்டகரி 6 கேபிள்னு சொல்லுவோம். இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. கேட்டகரி 1லேருந்து 10, 12 வரைக்கும் கூட கேட்டகரி இதில் அவைலபிள். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் வச்சுருக்கிறது கேட்டகரி 6. ஸோ அது வந்து கேட்டகரி மாறும். ப்ளூ கலர், இது எல்லோ கலரும் இருக்குது. ஸோ நீங்கள் ரவுட்டர்லாம் மோடம் வாங்குறீங்க, பிஎஸ்என்எல்ல போயிட்டு ஒரு கனெக்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க எல்லோ கலரில் கொடுப்பாங்க. எல்லோ கலர், ஒயிட் கலர். ஸோ ஜியோலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுப்பாங்க. ஸோ அதனுடைய ஸ்பீடை பொறுத்து இந்த கேட்டகரி சேஞ்ச் ஆகும். ஸோ ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிளுக்கு இந்த கிரே கலர் இன்சுலேஷனுக்கு வெளியில் ஒரு மெட்டல் கவரிங் இருக்கும். அதுக்கு வெளியில் ஒரு பிளாக் கலரில் ஒரு இன்சுலேஷன் இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா எங்களுக்கு இன்புட் அப்படி தான் வருது. நான் காட்டின இன்புட் ஒரு பாக்ஸ் காட்டணும் இல்லையா, அது அந்த ஷீல்டட் ட்விஸ்டட் பேரை தான் வருது. அதுதான் எடுத்து நாங்கள் கொடுக்குறோம். ஏன் ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் போட்டிருக்கோம் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகலாம், அவுட்டோர் கொண்டு போகலாம். ஸோ அவுட்டோருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் கேபிள் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அங்கே ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஏன் அப்படி? லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகும்போது ஏதாவது வெயிட் அது மேலே விழலாம். இப்போ இது மேலே வெயிட் விழுந்ததுன்னா டேமேஜ் ஆகும். இதுவே இதுக்கு மேலே ஒரு மெட்டல் கவரிங், அதுக்கு மேலே ஒரு இன்சுலேஷன் போடும்போது வெயிட்டு மேலே விழுந்தால் கூட டேமேஜ் ஆகாது. பெட் ஆகுமே தவிர டேமேஜ் ஆகாது. அதே நேரத்தில் இந்த எலித்தோலெல்லாம் இங்கே அதிகம். இப்போ மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் சீலிங்குள்ள கேபிள் போயிட்டுருக்கு. அந்த கேபிள் அப்படி தான் வருது. ஸோ கேபிள் அப்படி வரும்போது எலி வந்து கடித்து கேபிளை டேமேஜ் பண்ணும் நிறையா. ஓகேவா? ஸோ அதுக்காகவும் நம்ம இந்த ஷீல்டட் ட்விஸ்டட் பேரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்டர் கவர் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். இதில் ப்ளூவில் காட்டியிருக்கோம், பிளாக்கில் தான் இருக்கும். கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும், டேமேஜ் பண்ணாத அளவுக்கு. ஸோ கோஆக்சியல் கேபிள் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் டிவிக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த கேபிள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு கோர், அதை சுற்றி ஒரு இன்சுலேஷன், அதுக்கப்புறம் ஒரு அலுமினியத்தில் ஒரு கவரிங், அதுக்கு மேலே பிளாக் கலர் இன்சுலேஷன். ஸோ இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் இதை விட ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த அலுமினியம் அந்த மெட்டல் கவரிங்கை விட ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து ஒரு 8லேருந்து 10 mm இருக்கும் அதோட திக்னஸ். இது அவ்வளோ இருக்காது, இது அதில் பாதி தான் இருக்கும். ஸோ நம்ம ஷீல்டட் ட்விஸ்டட் பேரோட திக்னஸ் 10 mm, அதாவது 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நான் நாளைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதோடைய கனெக்டர் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் உங்களுக்கு சிங்கிள் கோர், மல்டி கோர் கேபிள் அவைலபிளாக இருக்குது. அதுவும் எங்கள்கிட்ட இருக்கும், நான் எடுத்து வந்து காட்டுறேன். சரியா? ஸோ கேபிளை எப்படி கிரிம்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கே ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே நம்ம அதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம்.